அன்பான நண்பர்களே, 2020ஆம் வருஷம் ஒரு நாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் திகதி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிறது. அந்த செய்தியை பார்த்தவர்கள் யாருமே அதை நம்பவில்லை. இது பொய்யாக இருக்கக்கூடாதா, யாராவது அந்த அக்கவுண்டை ஹேக் பண்ணி இருப்பார்களா என்றுதான் எல்லோருமே நினைத்தார்கள். ஏனென்றால் அந்த செய்தியில் போடப்பட்டிருந்த போட்டோ பிளாக் பேந்தர் சாட்விக் போஸ்மனுடையது. ஆனால் அந்த போட்டோவுக்கு மேலே இருந்த வரிகள் தான் உலகத்தையே உலுக்கி போட்டது. மிகுந்த கனத்த இதயத்துடன் சாட்விக் போஸ்மன் இறந்து விட்டார் என்பதை அறிவிக்கிறோம். எப்படி, எப்போது? நேற்று வரைக்கும் நன்றாகத்தானே இருந்தார். அவெஞ்சர்ஸ் படத்தில் வில்லன்களை தூக்கி வீசினாரே, அவருக்கு என்ன ஆச்சு என்று எல்லோரும் உறைந்து போனார்கள். அப்போதுதான் அந்த உண்மை வெளியே வந்தது. இறக்க முன்பு 4 வருடமாக நாம் திரையில் பார்த்த அந்த மாவீரன் குடல் புற்றுநோயோடு போராடி கொண்டிருந்திருக்கிறார். நாம் பார்த்த அந்த சண்டை காட்சிகள், அந்த டான்ஸ், அந்த சிரிப்பு எல்லாமே கீமோதெரப்பி என்கிற நரக வேதனைக்கு நடுவில் நடந்தது என்று தெரிந்தபோது உலகம் மொத்தமும் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தது. ஏன் அந்த குற்ற உணர்ச்சி? கடைசி காலத்தில் நாம் அவரை எப்படி நடத்தினோம்? இது ஒரு நடிகனின் கதை மட்டுமல்ல, இது ஒரு போராளியின் கதை. அந்த கதையை விரிவாக என்று பேசுவோம். சாட்விக் போஸ்மன் ஹாலிவுட்டில் எடுத்த உடனேயே பெரிய ஒரு ஸ்டாராக வளரவில்லை. அவருடைய ஆரம்ப காலமே ரொம்ப அமைதியானது. தெற்கு கரோலினாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஆசைப்பட்டது ஹீரோவாக வேண்டும் என்று இல்லை, ஒரு இயக்குனராக வேண்டும் என்றுதான். கதை எழுதுவதில் அவருக்கு ஆர்வம் அதிகம். ஆனால் விதி அவரை கேமராவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. அவருடைய கண்களில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு தீ இருக்கும். அதனாலேயே அமெரிக்க வரலாற்றின் மிக முக்கியமான தலைவர்கள் வேஷத்தில் நடிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. முதலில் ஜாக்கி ராபின்சன், கருப்பின பேஸ்பால் வீரர். அதற்கு பிறகு ஜேம்ஸ் பிரவுன், பிரபலமான ஒரு பாடகர். இந்த படங்களை பார்க்கும் போதே தெரியும் இவர் சாதாரண ஆள் இல்லை என்று. ஆனால் உலகம் முழுக்க இவர் பெயர் தெரிய வந்தது 2016 தான். மார்வெல் ஸ்டுடியோஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். நாங்கள் முதல் முறையாக ஒரு கருப்பின சூப்பர் ஹீரோவை அறிமுகப்படுத்த போகிறோம். அவர்தான் பிளாக் பேந்தர். அந்த ரோலுக்கு சாட்விக் போஸ்மன் தேர்வானார். கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் அவர் என்ட்ரி கொடுத்த போது தியேட்டரே அதிர்ந்தது. அந்த உடை, அந்த நடை, அந்த வகண்டா ஃபோரெவர் சல்யூட் எல்லாமே வெறித்தனமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய உடம்புக்குள் ஒரு அமைதியான அரக்கன் வளர ஆரம்பித்திருந்தார். 2016ஆம் வருஷம் சாட்விக் போஸ்மன் தன்னுடைய கேரியரின் உச்சத்தில் இருந்தார். உலகம் முழுக்க புகழ், கையில் பெரிய படங்கள். ஆனால் அதே வருஷம்தான் டாக்டர் அவருக்கு அந்த செய்தியை சொன்னார். சாட்விக், உங்களுக்கு 3ஆம் கட்ட குடல் புற்றுநோய் இருக்கு. சாதாரண மனுஷனாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பான்? உடைந்து போயிருப்பான். எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை, நான் ஏன் நடிக்கணும், பேசாமல் வீட்டில் இருக்கலாம் என்று முடிவெடுத்திருப்பான். ஆனால் சாட்விக் எடுத்த முடிவு வேறு. அவர் இதை ரகசியமாக வைத்துக்கொள்ள முடிவு செய்தார். அவரோட குடும்பம் மற்றும் மிக நெருக்கமான சில நண்பர்கள் தவிர மார்வெல் ஸ்டுடியோஸ் ஓனர் கெவின் ஃபீகுக்கு கூட இது தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த இயக்குனருக்கு கூட தெரியாது. சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, பிளாக் பேந்தர் படத்தோட ஷூட்டிங் நடக்கிறது. அது ஒரு ஆக்ஷன் படம். ஓட வேண்டும், குதிக்க வேண்டும், சண்டை போட வேண்டும். அந்த வைப்ரேனியம் சூட் போடுவதற்கே மூச்சு முட்டும், உடம்பில் வியர்வை கொட்டும். ஒரு பக்கம் சாட்விக் ஹாஸ்பிட்டலில் கீமோதெரப்பி எடுத்துவிட்டு வருகிறார். உடம்பு முழுக்க வலிக்கும், வாந்தி வருமாம், சாப்பிட முடியாதாம். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறார், மேக்கப் போடுகிறார், வகாண்டா ஃபோரெவர் என்று கர்ஜிக்கிறார். ஷூட்டிங் இடைவேளையில் கேரவனில் போய் படுத்துக் கொள்வாராம். அவர் மிகவும் களைப்போடு இருக்கிறார் என்றுதான் மற்றவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் உயிருக்கே போராடி கொண்டிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம், 21 பிரிட்ஜஸ், இத்தனை படங்களும் அவர் சாகும் தருவாயில் நடித்ததுதான் என்று சொல்லுகிறார்கள். இங்கேதான் நண்பர்களே சமூகம் மேலே ஒரு கோபம் வரும். நம்மில் பலர் சோசியல் மீடியாவில் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறோம் என்பதற்கு இது ஒரு சாட்சி. 2020 ஏப்ரல் மாதம் கொரோனா காலத்தில் சாட்விக் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுகிறார். அதில் அவர் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு உதவி செய்வதை பற்றி பேசுகிறார். ஆனால் அந்த வீடியோவை பார்த்த யாரும் அவர் சொன்ன நல்ல விஷயத்தை கவனிக்கவில்லை. அவர்கள் கவனித்தது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய உடல் எடை. புற்றுநோய் அவரை உருக்கி எடுத்திருந்தது. கன்னங்கள் ஒட்டி போய், கண்கள் உள்ளே போய், எலும்பும் தோலுமாக இருந்தார். அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது. ஆனால் காமெண்ட்ஸ் பாக்ஸில் மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
என்ன பாஸ் இது, பிளாக் பேந்தர் இல்ல கிராக் பேந்தர் என்று சொன்னார்கள். சாட்விக் பார்க்க ஜொம்பி மாதிரி இருக்கிறான் என்றார்கள். இவன் கண்டிப்பாக போதைக்கு அடிமையாகிவிட்டான், வகண்டாவில் சாப்பாடு இல்லையா, இப்படி ஆயிரக்கணக்கான ஜோக்ஸ், மீம்ஸ், ட்ரோல்ஸ். ஒரு மனுஷன் சாக கிடக்கிறான் என்று கூட தெரியாமல் அவரை வைத்து நகைச்சுவை செய்தார்கள், கேலி செய்தார்கள். அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது சாட்விக் மனசு எவ்வளவு வலித்திருக்கும். நான் உயிருக்கே போராடுகிறேன், இவர்கள் என்னை போதைக்கு அடிமையானவன் என்று சொல்லுகிறார்களே என்று நினைத்திருப்பார். ஆனால் அப்போதும் அவர் ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யவில்லை. தனக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி சிம்பத்தி தேடவும் இல்லை. அமைதியாக சிரித்துக்கொண்டே கடந்து போனார். அவர் ஏன் சொல்லவில்லை என்றால், அவருக்கு தன்னை பற்றி கவலை இல்லை, அவருக்கு இன்னொரு நோக்கம் இருந்தது. அவர் புற்றுநோயோடு போராடிய அதே நேரத்தில் சென்ட் ஜூட் என்கிற புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கடி போவார். அங்கே பிஞ்சு உள்ளங்கள் புற்றுநோய் வந்து முடியெல்லாம் கொட்டி போய் படுத்திருப்பார்கள். சாட்விக் அங்கே போய் அவர்களுக்கு பொம்மைகளை கொடுப்பார், அவர்களுடன் விளையாடுவார். நான் தான் பிளாக் பேந்தர், நீங்களும் என்னை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் என்று மோட்டிவேஷன் செய்வார். ஒரு நேர்காணலில் அவர் பேசும்போது அழுது விட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், 2 சின்ன பசங்க, இயன் மற்றும் டெய்லர், அவர்களுக்கு கடைசி ஆசை ஒன்று இருந்தது, பிளாக் பேந்தர் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உயிரோடு இருக்கணுங்கிறது தான். நான் அவர்களிடம் சொன்னேன், நீங்க கண்டிப்பா இருப்பீங்க, படத்தை பார்ப்பீங்கன்னு. ஆனால் அந்த 2 சிறுவர்களும் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இறந்து போய்விட்டார்கள். இதை நினைத்து சாட்விக் மேடையிலேயே அழுதார். இப்போது யோசித்து பாருங்கள், அந்த சிறுவர்களுக்கு இவர் ஆறுதல் சொல்லும் போது இவருக்கும் அதே நோய் இருந்தது. நாமளும் சீக்கிரம் சாக போறோம் என்று இவருக்கு தெரியும். தனக்கே ஆயுள் முடிந்த நிலைமையிலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த மனசு இருக்கே, அதுதான் சாட்விக் போஸ்மன். ஆகஸ்ட் 2020 4ஆம் கட்ட புற்றுநோய் அவரோட உடல் இனிமேல் தாங்காது என்று சொல்லிவிட்டது. தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் மடியில் ஒரு உண்மையான ராஜாவாக அவர் உயிர் பிரிந்தது. அவர் இறந்த செய்தி வந்தபோது அவரை கிண்டல் செய்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த கிராக் பேந்தர் மீம்ஸ் போட்டவர்கள் எல்லாம் அந்த பதிவுகளை அழித்தார்கள். மன்னிக்கவும், எங்களுக்கு தெரியாது என்று கதறினார்கள். ஆனால் காலம் கடந்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வைரம் உடைந்ததுதான். மாவல் படங்களில் சூப்பர் ஹீரோஸ் வருவார்கள், கிராபிக்ஸில் பறப்பார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வலியையும் வேதனையும் தாங்கிக் கொண்டு கடைசி வரைக்கும் சிரித்துக்கொண்டே போராடிய சாட்விக் தான் ரியல் சூப்பர் ஹீரோ. நண்பர்களே, சாட்விக் போஸ்மன் நமக்கு விட்டு போன பாடம் ஒன்று இருக்கிறது. சினிமாவை விட பெரியது அது. அது ஒரு முக்கியமான உளவியல் பாடம். எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே சொன்ன ஐஸ்பர்க் தியரி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கடலில் ஒரு பனிப்பாறை மிதக்கும் போது நமக்கு கண்ணுக்கு தெரிவது வெறும் 10% நுனிப்பகுதி தான். நீருக்கு அடியில் மறைந்திருக்கக்கூடிய அந்த 90% பகுதி நமக்கு தெரியாது. மனிதர்களும் அப்படித்தான். நீங்கள் ரோட்ல பார்க்கக்கூடிய ஒரு நபர், ஆபீஸில் பார்க்கக்கூடிய ஒரு நபர், ஏன் இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நடிகர், இவர்கள் எல்லாரும் வெளியே பார்க்கும்போது சிரித்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள், அவர்களுடைய மனசுக்குள்ள, உடம்புக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டே இருக்கலாம். இதைதான் சொண்டர் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்மள மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்கலான வாழ்க்கை இருக்கு. இதை புரிந்து கொள்வதுதான் அந்த தத்துவம். ஒருத்தர் ஒல்லியா இருக்காரா, கிண்டல் செய்யக்கூடாது. அவருக்கு சாட்விக் மாதிரி நோய் இருக்கலாம். ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கிறாரா, சோம்பேறி என்று சொல்லக்கூடாது. அவர் குடும்ப சூழல் அப்படி இருக்கலாம். அன்பாக இருப்போம். ஏனென்றால் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு தெரியாத ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாட்விக் போஸ்மன் வெறும் 43 வருஷம் தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த சின்ன வாழ்க்கையில் அவர் செதுக்கிய தடம் பெரியது. சில சமயம் வார்த்தைகள் ஒருவரை காயப்படுத்தலாம், ஆனால் அன்பு யாரையும் வாழ வைக்கும். நாம் எல்லோருமே வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாமல் சாட்விக் மாதிரி போராடுவோம். வாக்கண்டா ஃபாரெவர் மாதிரி, ஹோப் ஃபாரெவர், நம்பிக்கை என்றும் வாழும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.